வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான, எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தர வீடியோ. நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்து அவர் மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி அவரோட 3 லட்ச ரூபா கடனை ஒரே வருஷத்தில் அடைச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா 20,000 சம்பளம் தான் அவர் வாங்குறாரு. ஆனால் எப்படி இந்த கடனை அடைச்சிருக்காரு, நம்ம சொன்ன அட்வைஸ் அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லெட்டரை வாசிக்கும் போதே எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. நம்ம ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். கடனை அடைக்கணும்னா நம்மளோட வருமானம் கம்மியாக இருக்கிறப்ப எப்படி கடனை அடைக்கிறது அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுட்டு ஒரு முயற்சி செஞ்சால் சுலபமாக நம்ம கடனை அடைச்சி முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கே வந்துச்சு. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் புரியும். வாங்க அவருடைய ஸ்டோரியும் அவர் எப்படி கடன் அடைச்சாருங்கிறதையும் பார்க்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா ஒரு தனியார் துறையில் தான் வேலை பார்க்குறாரு. 20,000 ரூபா அவரோட மாத வருமானம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவருக்கு கடன் 3 லட்ச ரூபா இருக்குது. 3 லட்ச ரூபா கடனை எப்போ அவர் அடைச்சி ஆகணும். அவர் கையில் இருக்கக்கூடிய பீரியட் 1 வருஷம்தான். 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன செய்யணும், 3 லட்ச ரூபா கடனை அவர் அடைக்கணும். அவரோட மாத வருமானம் 20,000 ரூபா தான். அப்படிங்கிறப்ப 3 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்குள்ளே எப்படி சேர்க்குறது, ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் அடைச்சி தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தின் பேரில் அவர் இருக்கார். ஸோ இந்த வருமானத்தில் இப்போ நிறைய பேர் லெட்டர் போடுறீங்க, எனக்கு வருமானம் கம்மி ஆனால் கடன் ஜாஸ்தி. அப்போ நான் என்ன சொல்லுவேன், வருமானத்தை பெருக்கிறது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவங்க ரிப்ளைவே பண்ண மாட்டாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. அதுதான் உண்மை. நமக்கு எப்படி கையில் நம்ம பணம் அதிகமாக சம்பாரிச்சாதான் சேர்த்து வச்சு நம்மளோட பெருந்தொகையை அடைக்க முடியும். ஸோ அவர் எப்படி இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இந்த கடனை அடைச்சாருங்கிறத பார்க்கலாம். இந்த சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மெயில் போட்டிருந்தாரு. அந்த மெயிலில் என்ன போட்டிருந்தாருன்னா, உங்களோட வீடியோ ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது, நிச்சயமாக எனக்கு இருக்கக்கூடிய கடனை நான் அடைச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை பிறந்துருச்சு. உங்களோட எல்லா வீடியோவையும் பார்த்துருக்கேன். என் கடனை அடைப்பது எப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குன்னு சொன்னீங்க. அதை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தேன். அதில் நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் சக்ஸஸ் ஸ்டோரி போட்டிருந்தீங்க. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கே ஒரு நம்பிக்கையாக வந்துருச்சு. ஸோ கடனை அடைச்சிட்டு நான் உங்களுக்கு உங்களோட மெயிலுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி அனுப்புகிறேன் அப்படின்னு ஒரு 1.5 வருஷமா இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடியேன்னு தெரில ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தாரு. அவரோட நேம் எதுவும் நான் ரிவீல் பண்ண விரும்பல. நான் அப்போ அவருக்கு ஆல் த பெஸ்ட்னு சொல்லிவிட்டு, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பட்ஜெட் போடுங்க, வருமானத்தை பெருக்குங்க அப்படின்ற அட்வைஸை நான் சொல்லியிருந்தேன். அப்போ நான் கண்டிப்பாக அது உங்கள் வீடியோ பார்த்தே புரிஞ்சுக்கிட்டேன் பிரதர். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப கரெக்ட். நம்ம வருமானத்தை பெருக்குனா தான் நம்மளால் முடியும் அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். நான் உங்களுக்கு கண்டிப்பாக கடனை அடைச்சிட்டு லெட்டர் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவர்கிட்டேருந்து ஒரு மெயில் வந்துருந்துச்சு. அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவரோட முழு கடனையும் அவர் அடைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் எப்படி அந்த கடனை அடைச்சேன் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருந்தார். நான் அதை தான் உங்களுக்கு இப்போ நான் ஸ்லைடில் போகிறேன். இந்த லெட்டரை வாசித்தா உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்கும். அதனால் அவர் எப்படி அடைச்சாருங்கிறத ஒரு 5 ஸ்டெப்பாக போட்டிருக்கேன். அப்போ உங்களுக்கு புரிகிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம், அதை புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ சீரியஸாக எடுத்து இப்படி அவங்க ஒரு கடனை அடைச்சி இப்போ அந்த கடனை அடைக்க சேமித்ததுலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ கடனை அடைச்சிட்டாரு. அதனால் இன்னும் அவங்களால சேமிப்பை விட முடியல, கண்டினியூ பண்ணுறாங்க. வாங்க அவர் என்ன பண்ணாருன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, அவரோட வருமானம் 20,000 ரூபா. இதை வச்சு 3 லட்ச ரூபா கடனை மாதம் 20,000 சம்பாரிச்சிட்டு 3 லட்ச ரூபா நான் ஒரே வருஷத்தில் சேமித்து கடனை அடைச்சிடலாம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாத காரியம். 2 லட்சம் இவர் 20,000த்தையும் சேர்த்தாலே அவருக்கு மொத்தமாக 2,40,000 தான் வரும். ஆனால் அப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு அவர் குடும்ப வருமானத்துக்கு வச்சு குடும்ப செலவு எப்படி பார்ப்பார்? அப்போ ஒரு விஷயத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. வருமானத்தை பெருக்குவது தான் ஒரே வழி என்ற உண்மையை அவர் புரிஞ்சுக்கிட்டார். இதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம். இதை நீங்கள் மெயில் பண்ணுறவங்க, கடன் இருக்கிறவங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே நீங்கள் அடுத்த ஸ்டெப்பில் தானாக இறங்கிடுவீங்க. என் வருமானம் பத்தாது, நான் இதை வச்சு எப்படி அடைக்கிறது, ப்ராக்டிக்கலாக இது சாத்தியமே இல்லை, அப்போ நான் வருமானத்தை பெருக்கி தான் ஆகணும் அப்படின்னு வருமானத்தை பெருக்கிறதுல உங்களோட சிந்தனையை செலுத்தினா ஈஸியாக உங்களோட கடன் அடைஞ்சிரும். உங்களோட கடன் தொகைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட வருமானத்தை பெருக்கணும். உங்கள் கடன் தொகை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, அப்போ நீங்கள் அதிகமாக பணம் ஈட்டணும். அதுதான் ஒரே வழி. வேறு எந்த வழி இருக்குது? வேறு யாராவது நமக்கு வானத்துலேருந்து பணம் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அதிசயமாக ஏதாவது நம்ம வீட்டில் பணம் வச்சுட்டு போவாங்களா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. சினிமாவில் வேணால் நடக்கும். ஆனால் உண்மையான லைஃப் அப்படிங்கிறப்ப நம்ம கடினமாக உழைச்சி தான் ஆகணும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப். ஆனால் இவங்க அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் ஸ்டெப் 2லேருந்து 5 வரைக்கும் பாருங்கள், சடன்னு ஒரு முடிவு எடுத்து
டக்குன்னு கடனை அடைச்சிருக்காங்க ஒரே வருஷத்தில். ரெண்டாவது விஷயம் பட்ஜெட்டிங். ஸோ இவரோட வருமானம் எவ்வளவு? 20,000 ரூபா. ஸோ மந்த்லி பட்ஜெட்டுக்கு 15,000 ரூபா ஒதுக்கியிருக்காங்க. ஓகேவா? இந்த 15,000 வச்சு தான் ஃபேமிலி ரன் பண்ணணும். ஸோ இவரோட மனைவி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட குழந்தை 2 வயசு ஆகுதான். ஸ்கூல் போகிறதுக்குள்ளாடி கடனை அடைக்கணும் அப்படிங்கிற வெறியில் இருந்திருக்காங்க. ஆனால் பாருங்கள், 15,000 ரூபாயை வச்சு வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. மாத செலவை 15,000க்குள்ள முடிக்கணும். மிச்சம் 5,000 மாத வருமானத்துலேருந்து நான் சேமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 இயர் ஆர்டி போட்டிருக்காரு. 5,000 எடுத்து என்ன செஞ்சுட்டாரு? ஆர்டி போட்டார். கையில் வச்சுருந்தோன்னா செலவாயிரும்னு என்ன செஞ்சுருக்கிறாரு? அவரோட சம்பளம் வந்தோன்னா 5,000 ரூபா 1 இயர் ஆர்டிக்கு ஏறிடும். மிச்சம் 15,000 எடுத்து இவங்க ஃபேமிலி ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆக்சுவலாக பார்க்க போனால் இந்த மாதிரி ஒரு ஆட்டோ டெபிட் ஆப்ஷன் இருக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அறியாமல் என்ன செய்வோம்? சேர்த்துருவோம். ஸோ இவங்க வந்து ஆக்சுவலாக பட்ஜெட் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 20,000 அப்படியே செலவு பண்ணுறது அப்படியே விட்டுருக்காங்க. இல்லை 15,000 வந்து குள்ளே நம்ம வருமானத்தை 15,000க்குள்ளே மாத செலவை பார்த்துடணும், 5,000 கம்பல்சரி சேர்த்துடணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க? அவங்களோட வருமானத்தில் ஒரு பகுதியை ஆர்டியாக சேர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. 5,000 ரூபாய் மாதம் எடுத்து சேர்த்தா ஒரு வருஷத்தில் 60,000 ரூபா வரும். ப்ளஸ் அதுக்கு ஒரு வட்டி 3,000 ரூபா சேர்த்தா 63,000 ரூபா வந்திருக்கு. ஓகேவா? இவரோட முதல் சேவிங்ஸில் 63,000 ரூபா ஒரு வருஷத்தில் சேர்த்துருக்காரு. அடுத்து ஸ்டெப் 2 வந்து பார்த்திங்கன்னா, இவரோட மனைவி வந்து என்ன செஞ்சுருக்குறாங்க? நம்மளோட வருமானத்தை பெருக்கணும் அப்படின்னா கடனோட தொகை அதிகமாக இருக்குது. அப்போ நானும் வேலைக்கு போகிறேன், நானும் பார்ட் டைம் ஜாப் போகிறேன், நீங்களும் பார்ட் டைம் ஜாப் போங்க. ஏன்னா பையன் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப உழைச்சாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? கிடச்ச ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வேலைக்கு போயிருக்காங்க. 8,500 ரூபா சம்பளம். இவங்க வந்து வேறு ஸ்கூலில் போகலான்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் கிடச்ச வேலையை விட வேணாம், கம்மியாக சம்பளம் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு 8,500 ரூபாய்க்கு வேலைக்கு போயிருக்காங்க. அவங்களோட மாத வருமானத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க? அப்படியே சேர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் மிகப்பெரிய லக்கு என்னென்னா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட 2 வயசு குழந்தைய இவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு இவங்க வேலைக்கு போயிட்டு பார்ட் டைம் ஜாப் பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் இவங்க குழந்தைய வந்து பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா இவங்களால் வேலைக்கு போக வந்து சுலபமாகிடுச்சு. இவங்க அவங்களோட சம்பளம் அவங்க பேங்க்கில் விழுந்தோன்னு அந்த அமௌண்ட்டை எடுக்கவே மாட்டாங்களாம். அப்படியே சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் சேர்த்து வச்சுருக்காங்க. இவங்க வந்து ஆர்டி போடலை. ஆனால் வந்து சரி கடனை அடைக்க தானே சேர்க்குறோம், ஆர்டி போட வேணால் நம்ம ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 8,500 ரூபாயை சேர்த்துருக்காங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,02,000 ரூபா 12 மாதத்தில் இவங்க சேர்த்துருக்காங்க. இவங்களோட சம்பளத்தை, ஸ்கூலில் வேலை பார்க்கக்கூடிய சம்பளத்தை வச்சு 1,02,000 ரூபா ஒரே வருஷத்தில் சேமிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து அப்படியே பேங்க் அக்கௌண்ட்லேயே வச்சு அவங்க ஹஸ்பண்ட் சம்பளத்தில் கொடுக்கக்கூடிய அந்த 15,000 பட்ஜெட் போட்டிருக்காங்கல்ல, அந்த பட்ஜெட்லேயே ஃபேமிலி ரன் பண்ணியிருக்காங்க. மிச்ச காசை எடுக்கக்கூடாதுங்கிற விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கடன்காரவங்க நெருக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஹஸ்பண்ட், அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கிறாரு? அவரோட ஃப்ரெண்டோட கடையில் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ்க்கு இருக்கார். ஈவினிங் 6 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இதுக்கு முன்னாடி கடன் அடைச்சவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி. அதில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து வேலை பார்த்துருக்காரு. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து பேக்கரியில் வந்து பார்ட் டைம் சேல்ஸ்க்கு இருக்கார். அந்த சக்ஸஸ் ஸ்டோரியெலாம் இவர் பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு? அவரோட ஃப்ரெண்டு கடையிலே போய் சேல்ஸ்க்கு வந்து நின்றுருக்காரு. அதாவது பார்த்திங்கன்னா இவரோட ஃப்ரெண்டு கடை எலக்ட்ரானிக் ஷாப்பு, ஃபேன்சி ஐட்டம், அந்த மாதிரி நிறையா எல்லா ஐட்டமும் விற்கக்கூடிய கொஞ்சம் பெரிய கடை. அதில் வந்து பார்ட் டைமாக வந்து என்ன செஞ்சுருக்கிறாரு? கேட்டிருக்காரு. சாயங்காலம் 6 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் சேல்ஸில் நின்றுருக்காரு. ஆனால் ஒரு மாதத்துக்கு 20 நாளைக்கு தான் வந்து அவர் வந்து என்ன செஞ்சுருக்கிறாரு? வேலைக்கு போயிருக்கிறாரு பார்ட் டைமாக. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே வந்து போக மாட்டாராம். மற்ற 5 நாள், அதாவது ஒரு மாதத்துக்கு கரெக்டாக 20 நாள் வர மாதிரி போயிடுவாராம். அப்போ ஒரு நாளைக்கு அவருக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 450 ரூபாயாம். என்றைக்கெலாம் போகிறாரோ அன்றைக்கி என்ன செஞ்சுருவாங்க? கையில் 450 ரூபா கொடுத்துருவாங்களாம் பெர் டே சேலரி. இந்த சேலரி என்ன பண்ணியிருக்கிறாரு? டெய்லி சேமித்து ஒரு மாதத்தில் 9,000 ரூபா வந்துருமா. ஏன்னா 20 நாள் போகிறதுனால அதை அப்படியே கொண்டு போய் பேங்க்கில் இவரோட அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருவாராம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் இவருக்கு கிட்டத்தட்ட 1,08,000 ரூபா வந்து சேமிச்சிருக்காரு. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த மாதிரி விசேஷ தினங்களில் இந்த பார்ட் டைம் பார்க்குறதுக்கே இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா எக்ஸஸ் போனஸ்லாம் கிடச்சிருக்கு. ஆனாலுமே அதையும் தனியாக சேமிச்சுட்டு கடன் அடைக்க சேமிக்கணும்னு இந்த அமௌண்ட்டை கரெக்டாக சேர்த்துட்டு வந்திருக்காரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1,08,000 ரூபா வந்து இவருக்கு இவரோட பார்ட் டைம் ஜாப் மூலமாக சேர்ந்துருக்கு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா,
வேலைக்கு போகிறது பிரச்சனை இல்லைங்க. அதை வந்து அந்த அமௌண்ட்டை ப்ராப்பராக டெய்லி வாங்கி ஒரு உண்டியலில் சேர்த்து ஒரு மாதம் ஆனதுக்கப்புறம் 9,000 வந்ததுக்கப்புறம் போய் போடணும் அக்கௌண்ட்டில். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒய்ஃப் வந்து வீட்டிலையே டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்கூல் முடிஞ்சு வந்து. அது மூலமாக இவங்களுக்கு 3,000 சொச்ச ரூபா 3,000 மேலே வருமானம் கிடச்சிருக்கு. ஆனால் இவங்க 3,000 என்ன செஞ்சுருவாங்களா, கரெக்டாக எல்லா டியூஷன் காசும் எடுத்து வச்சுருவாங்களா, 3,000 ரொம்ப தனியாக ஒரு உண்டியலில் போட்டு அதை சேர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போயும் அவங்க டியூஷன் எடுத்துகிட்ருக்காங்களாம் பாருங்கள். இது மூலமாகவே ஒரு வருஷத்தில் அவங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும், 36,000 இன்னும் பாருங்கள். ஆல்ரெடி அவங்க போயிட்டு இருந்த வேலையோட இவங்க வருமானத்தை பெருக்கணும்னு பார்ட் டைம் ஜாப் போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரோட மனைவி இன்னொரு வேலைக்கு போயிருக்காங்க, ப்ளஸ் வீட்டிலேருந்தே டியூஷன் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி வருமானத்தை பெருக்கக்கூடிய வழிகளில் தங்களை ஈடுபடுத்திக்கிட்டதுனால தான் இவங்களால பணம் சேர்க்க முடிஞ்சுச்சு. 20,000 தான் சம்பளம்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களால இன்றைக்கி பணமே சேர்த்துருக்கவே முடியாது. அப்போ இதுதான் உண்மை. இன்னொன்று, எக்ஸ்ட்ராவாக பார்ட் டைம் ஜாப் போய் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அதை வந்து அந்த பணத்தை பார்த்தோன்னா நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அதுக்கு ஒரு செலவு வச்சிடக்கூடாது. கடனை அடைச்சிட்டு தான் அடுத்த வேலை பண்ணணும் அப்படின்னு உறுதியாக இருக்கணும். பட்ஜெட்டில் ஸ்டிக் ஆன் பண்ணணும். சேர்க்க வேண்டியதை சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ பாருங்கள், இந்த 5 ஸ்டெப்பில் அவங்க என்ன பண்ணாங்கங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு வருஷத்தில் அவங்க எவ்வளோ பணம் சேர்த்துருக்காங்கன்னு பாருங்கள். அவங்க ஹஸ்பண்ட் ஆர்டி போட்டது மூலமாக ஒரு 63,000. அவங்க ஒய்ஃப் ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்ததில் ஒரு வருஷத்தில் அவங்க கிடச்சது 1,02,000. உங்கள் ஹஸ்பண்ட் பார்ட் டைம் ஜாப் பார்த்தார் இல்லையா, அது மூலமாக 1,08,000. உங்கள் ஒய்ஃப் டியூஷன் எடுத்தது 36,000. இதெல்லாம் சேர்த்து பார்த்தா 3,09,000 வந்து அவங்க ஒரே வருஷத்தில் சேர்த்துட்டாங்க. 9,000 எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 3 லட்ச ரூபா கொண்டு போய் கடனை அடைச்சிட்டு இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களாம், கண்டினியூஸாக என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களாம், வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு நம்ம இதே மாதிரி உழைச்சா நம்மளால் இன்னும் அதிகமாக பணம் சேர்க்க முடியும், பையனுக்கு நல்லா படிக்க வைக்கலாம், மற்ற விஷயங்களிலும் நமக்கு பணம் சேர்க்கலாம் அப்படின்னு. அப்போ வருமானத்தை பெருக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ரியாலிட்டி புரிஞ்சிருச்சு. அப்போ என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு, இப்போ அந்த வேலையை விடாமல் பணத்தை சேர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான், இந்த விஷயந்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.